அங்கிள், மாமா இதெல்லாம் வந்து என்னையும் கூட சோசியல் மீடியால எவ்வளவோ பேர் அழைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த இந்த டிபேட்டுக்கு பிறகு இந்த பிரச்சனைக்கு பிறகும் அழைத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அது எல்லாமே வந்து நாம ஏதோ பூமர் அங்கிள், நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, நம்மளுக்கு இது பத்தல என்னது அந்த we are not hip இந்த இந்த பொருள்படி வருகின்ற விஷயங்கள் தான். இது வந்து ஒரு முதலமைச்சரை நோக்கி கேட்கலாமா என்ற அந்த கேள்வி ஒண்ணு. அவருக்கும் முதல்வருக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, லைக் ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, சின்ன வயசுல இருந்தே பாத்துருக்காங்க. அவர் அங்கிள் தான் அவர் கூப்பிடுவாரு, அப்படி எப்படி ரெகுலரா கூப்பிடுவாரோ அந்த டோன்ல தான் கூப்பிட்டாருன்னு ஒரு வாதம் வைக்கப்படுது. அது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தான் ஸ்டாலின் ரொம்ப காலமா தெரியும். எங்களுக்கு 2 பேருக்குமான வயசு இடைவெளின்னு பாத்தீங்கன்னா 15 வருஷம் இருக்கும். நான் அங்கிள் நான் கூப்பிடுறேன், நீங்க என்ன அங்கிள் நான் கூப்பிடுறீங்க அவரை, இல்ல தாத்தான்னு கூப்பிடுறீங்களா? யார் அழைத்துக் கொண்டிருக்கீங்க? ஒரு பொது மேடையில பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க வந்து வீட்டுல போய் விழிக்கிறது வேற, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன வேணா விழிச்சுக்கலாம், அவர் வீட்டுல போய் நீங்க என்ன வேணா அழைச்சிக்கலாம், அப்பான்னு கூட அழைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பிரச்சனை எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொது மேடையில ஒரு அரசியல்வாதி பேசும்போது தான் பிரச்சனை வருது. ஏன் கனிமொழி வந்து ஸ்டேஜ்ல நின்று பேசும்போது பல தருணங்களில் வந்து தலைவர் தானே கூப்பிடுறாங்க, முக ஸ்டாலின் ஏன் அண்ணன் பேசுறாங்க? அவருடைய அப்பாவை அட்ரஸ் பண்ணும்போது அவர்கள் வந்து தந்தைன்னு சொல்லலாம் இல்லையா? அது பண்ண மாட்டாங்கல்ல, தலைவர் தானே பேசுறாங்க. அப்போ ஒரு அரசியல் மேடையில குறிப்பாக ஒரு அரசியல் தலைவர், உதயநிதி பாருங்க, உதயநிதியும் தலைவர் தான் அழைப்பாரு. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா அதற்காக ஒரு இடம் பொருள் ஏவல் என்று இருக்கு இல்லையா, அதை வைத்துதான் நீங்க பேசணும். சரி, இது ஒண்ணு இருக்கிறது. இனி வேறு அரசியல் தலைவர்களை நீங்க எப்படி அணுகியிருக்கீங்க? தலைவா என்ற ஒரு படம் வருது இல்லையா, அதுல இப்படி கைகட்டி நின்று அம்மா எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன், அம்மா இதை பார்த்து அம்மா கனிமொழி வேணும் இந்த மாதிரி தானே பேசிக் கொண்டிருந்தீர்கள். அப்புறம் கோடநாடுல போய் நின்னீங்களே, கோடநாடுல போய் நின்ன போது என்ன அம்மா என்ன கேட்ல வந்து அழைச்சிட்டு போனாங்களா? உன்ன ஆரத்தி எடுத்துட்டு கொண்டு வந்து கூட்டு போனாங்களா? கிடையாது, இல்ல பார்க்கவே இல்லையே. அங்கதானே உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் ஃபர்ஸ்ட் தகராறே ஆரம்பிக்குது. அப்போ நீங்க ஒரு அரசியல் தலைவரை, ஜெயலலிதாவை வந்து அம்மா என்று தமிழ்நாட்டில் அழைக்கப்படுகின்ற ஜெயலலிதாவை வந்து நீங்க அம்மா 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 ஹெல்ப் பண்ணுங்கம்மா அம்மா அம்மா அம்மான்ட்டு பணிவோடு அந்த அந்த வீடியோ ரொம்ப வைரலான வீடியோ தானே, இப்படி கையை கட்டி நிக்கிற வீடியோ. அப்ப நான் கேட்கிறேன், இந்த 2 வீடியோஸ்க்கான வித்தியாசம் என்ன, இந்த 2 அணுகுமுறைக்கான வித்தியாசம் என்ன? ஏனென்றால் ஜெயலலிதா அம்மையார் வந்து அவர்களுக்கு ஒரு ஆட்டோகிராட்டிக் ஸ்ட்ரீக் அவர்கிட்ட இருந்தது, காலி பண்ணிடுவாங்க வச்சா வேணுமென்றால் அடிச்சிருவார்கள். பல நபர்களே அடிச்சுதான், அந்த தோட்டத்திலேயே வச்சு அடிச்சதெல்லாம் வரலாறு இருக்கிறது. நமக்கு தெரிஞ்ச நபர்களே வந்து எங்கிட்ட கூட கூடியிருக்கிறாங்க, அடி வாங்கின நபர்கள் வந்து கூடியிருக்கிறார்கள். அப்ப அந்த பயமா, அவங்க வந்து 4 பேரை விட்டு அடிச்சுவாங்கன்னு பயமா, ஏன் மு க ஸ்டாலின் பண்ண மாட்டாருங்கிற தைரியமா உனக்கு? அப்ப அது கேட்க வேண்டியதா இருக்கு இல்லையா?